அம்பிகை கூடவே இருந்து வழிநடத்தி கொண்டிருக்காங்க. எண்ணற்ற பாகியம் செஞ்சேன்னா சும்மா சாதாரண எல்லாரையும் சூழல் எடுத்துட முடியுமா? எவ்வளோ எண்ணற்ற நாம் தர்மம் கடைபிடிச்சிருக்கணும், பிறருக்கு நாம் நல்லது நினைச்சிருக்கணும், நியாயத்தை கடைபிடிச்சிருக்கணும், எத்தனை விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? இல்லைன்னா இந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக நான் என்னுடைய அம்பாளை கூட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அம்பாளும் என்னை தேர்ந்தெடுத்து எல்லா ஆலயத்துக்கும் மகா கும்பாபிஷேகத்தில் அல்லது ஊர் பண்டிகையில் முளவார் உற்சவத்தில் பூவோடலன்னு சொல்லி முன்னால் அம்பாள் போக பின்னால் எல்லாரும் முளவார் எடுத்துட்டு வர எண்ணற்ற அந்த 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 விழாவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பணியை எனக்கு கொடுத்த நான் என்ன பாகியசாலி இல்லைங்களா? என்ன பாகியசாலி! நான் அம்மாவுக்கு என்ன கொடுக்க போறேன்? என் தாயாருக்கு, அம்மா அப்புறம் அர்த்தநாரீஸ்வருக்கு, என் குல சாமிக்கு என் அன்பை தவிர இல்லைங்களா? அன்பொன்றே சிவம் என்ற மாதிரி என்னுடைய யாத்திரை நான் போகும்போது அயோத்தியா, இமயமலை, காஷி, நம்ம ஊர் ஆலயத்திலேருந்து வெளியூர் ஆலயம் வரலி நான் ஆலயத்துக்கு போயிட்டு வந்த எந்த அளவுக்கு யாத்திரை போயிட்டு வந்தால் நமக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த அளவுக்கு என்னுடைய அம்பாளை கொட்டி கொண்டு போகும்போது மகா கும்பாபிஷேகத்தில் ஆகட்டும், முளவார் உற்சவத்தில் ஆகட்டும், அம்பாளை கொட்டி கொண்டு போகும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. மகிழ்ச்சியாக தருணங்கள் இதெல்லாம் உங்க கூட நானும் பகிர்ந்துக்கணும் நினைச்சேன். இதோ இந்த வீடியோவில் உங்க கூட நானுமே நம்பிக்கை ஒன்றே, அன்பு ஒன்றே போதங்க இறைவனை ஜெயிக்கிறதுக்கு. எங்க உண்மையான அன்பு இருக்கோ, தர்மம் இருக்கோ, நியாயம் இருக்கோ, கண்டிப்பா இறைவன் எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்கிறதுக்கு இந்த அன்பு மகளே சாட்சிங்க. வேற இந்த உலகத்துல எனக்கு காசா, பணமா, தெய்வமானா எனக்கு தெய்வத்துக்கு செய்யக்கூடிய அந்த தொண்டே போதுங்க இல்லைங்களா? உண்மையான அன்பு, உண்மையான அந்த எண்ணங்கள், இறைவன் இருக்காங்க, நம்மளாலையும் நல் வழியில நல் பாதையில செல்ல முடியும், இறைவனை நாம் ஜெயிக்க முடியும், பிறருக்கு நாம் உதவ முடியும். நமக்காக வாழ்றது சுயநலங்க, பிறருக்காக வாழ்வது பொதுநலம் இல்லைங்களா? நாம் பிறருக்காக வாழ்வோமே இல்லைங்களா? உலக நலனுக்காக வாழ்வோமே இல்லைங்களா? இப்போதான் நம்ம ஊர்கோல போயிட்டு வந்தோம். அம்மா கிட்ட பேசிக்கொண்டே, அம்மா இந்த மாலையெல்லாம் தயாரிக்கிற சலுத்து போறேன், எண்ணற்ற மகிழ்ச்சியாக இதெல்லாம் நான் அம்மா கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறேன். பாருமா, நான் இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா இருக்கேனா, நான் என்ன பாகியசாலி, கோடி திரும்ப புண்ணியம் வந்ததானே இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு என்னுடைய அந்த வரிசையில் என்னுடைய அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. இந்த மகிழ்ச்சியான தொடரத்துல நான் என் தாய்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அன்பான தெய்வங்களின் வாழ்த்துக்களும் எல்லாருக்கும் நன்றி என் தாயாருக்கும் ரொம்ப நன்றி அம்மா. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நல் பாதையில செல்லுங்க, நல் வழியை தேடி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு போங்க, நல்லவங்களா இருங்க, பிறர் மனதையும் ஜெயிங்க. உங்களால முடிஞ்ச நாட்கள் நல்லது பண்ணுங்க, அந்த நல்லது மட்டுமே உங்களை காக்குங்க, வேறு எதுவும் கிடையாதுங்க. பிறகு நாம் சேரலாம் கடைசி காலத்துல இமயமலை நாதரை. நமக்கு பெருமாளை பிடிக்குமா? அப்ப நாம் சேரலாம் வைகுண்டத்தை இல்லைங்களா? புண்ணியத்தை சேர்ப்போம், புண்ணிய காரியங்களை பண்ணுவோம், பிறர் நல்லதுக்காக நாமளும் நல்லா இருந்து பிறரையும் வாழ வைப்போம். வெற்றிவேல் முருகா குல சாமியே தன என் அன்னைக்கு கொடானு கோடி நன்றி. வெற்றிவேல் முருகா, வெற்றி முடிதான வீரமுடிதான மிருக பெருமானையே போட்டி அழகான 25வது அம்மன் அலங்காரம் இதோ உங்க முன்னால சோழேஸ்வரியாக நிக்க வச்சாங்க என் தாயார். அம்மாக்கு நன்றி. உங்களுக்கு